தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பதவியில் இருந்து தூக்கி வீச வேண்டும். CIA அமைப்பினுடைய முன்னாள் இயக்குனர் ஜான் பிரீனர் ஆவேச கருத்து. அமெரிக்க அரசியலில் பூகம்பம் வெடித்திருக்கின்ற ஒரு நேரத்தில் CIA பொறுப்புமிக்க தலைமை பாத்திரத்தில் இருந்த ஒருவர் ஒரு நாட்டு அதிபரை தூக்கி வீச வேண்டும் என்று கூறியிருப்பதற்கான பிரதானமான காரணம் என்ன? ஈரானுடன் நடைபெற்றிருக்கின்ற போரிலும் அது தொடர்பாக நடத்தப்பட்டிருக்கின்ற ராஜதந்திர நகர்வுகளிலும் அமெரிக்க அதிபரனுடைய ட்ரூத் சோஷலில் வந்திருக்கும் பதிவுகளிலும் அவர் பரீட்சையில் சித்தியடைய தவறிவிட்டார் என்பது அவர் மீதான மதிப்பீடாகும். அதாவது ஒரு நாட்டினுடைய தலைவர் தன்னுடைய ட்ரூத் சோஷல் என்கின்ற சமூக வலைத்தளத்தில் ஈரானினுடைய நாகரிகத்தையே அடியோடு அழிப்பேன் என்று கூறியிருக்கின்றார். இப்படி ஒரு கருத்தை பொறுப்புள்ள எந்த தலைவரும் கூற முடியாது. இது டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பதவியில் இருப்பதற்கும் வெள்ளை மாளிகையில் இருந்து கூறுவதற்கும் உரிய ஒரு கருத்து அல்ல. தன்னுடைய பதவியை அவர் துஷ்பிரயோகம் செய்துவிட்டார். அவருக்கு எங்கோ பிழை இருக்க வேண்டும். அவரை பதவியில் இருந்து தூக்க வேண்டும். இப்படிப்பட்ட பழக்கத்தை வைத்து வெள்ளை மாளிகைக்கு தொடர்ந்து பெருமை கொடுக்க முடியாது. வெள்ளை மாளிகையில் இருந்து அமெரிக்காவிற்கு பெருமை தந்த அதிபர்களின் வரிசையில் இது ஒரு சரியான பேச்சு அல்ல என்பது அவருடைய கருத்தாகும். 2013 முதல் 2017 வரை அமெரிக்காவினுடைய CIA உளவு பிரிவினுடைய டைரக்டர் ஜெனரலாக இருந்த ஒருவர் கூறியிருக்கின்ற கருத்து என்பதனால் இதை சாதாரணமான கருத்தாக கருதிவிட முடியாது. இது தொடர்பாக அமெரிக்க ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர் ஈரான் போரின் போது அவர் நடந்து கொண்ட விதம் அவர் இருக்கின்ற உயர் பதவிக்கு பொருத்தமற்றதாக இருந்தது. அந்த பதவியில் இருப்பவர்கள் இப்படியான வேலைகளை செய்யக்கூடாது. டொனால்ட் ட்ரம்பினுடைய பதிவுகள் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு நாட்டின் அதிபரினுடைய இத்தகைய பதிவுகள் அந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல் சட்டங்களுக்கு அமைய சரியான முறையில் முடிவு செய்யப்படாமல் தான் நினைத்தவாறு எழுதி செல்லுகின்றார். இது அமெரிக்க அரசியல் அதிகாரமாக அமையாது என்றும் அமெரிக்காவினுடைய 25வது அரசியலமைப்பு சட்டத்தை உடனடியாக பாவிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். 25வது அரசியல் அமைப்பு சட்டம் என்றால் என்ன? அமெரிக்காவில் ஒரு சிறப்பு விதி இருக்கின்றது. அதிகார கட்டிலில் இருந்த ஒருவரை அங்கிருந்து விலத்துவதற்கான அதிகாரம். இதை அமெரிக்காவினுடைய உப அதிபரும் மற்ற அமெரிக்க காங்கிரஸ் செனட் என்பன இணைந்து அமெரிக்க அதிபர் ஒருவர் தலையில் பிழை இருப்பதனால் தாறுமாறாக என்ன செய்கின்றேன் என்று தெரியாது, நேற்றொரு பேச்சு இன்றொரு மாற்றமாக திரிகின்றவரை பிடித்து பதவியில் உட்கார வைத்திருக்க முடியாது, தூக்கி வீச வேண்டும். அந்த நாட்டினுடைய கடமையை செய்வதற்கு அவருக்கு உடல் ரீதியாக இயலவில்லை என்றால் அவரை 25வது சட்டத்தை பாவித்து தூக்கி வீசலாம் என்கின்ற சட்டம் அமெரிக்காவில் இருக்கின்றது. இதை உடனடியாக கையில் எடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அதேவேளை இன்று அரசியலில் இருக்கின்ற பலருக்கு ஜனநாயகத்தில் திரும்ப பெறுதல் என்கின்ற ஒரு சட்டமும் விதியும் இருக்கின்றது என்பது பல நாடுகளில் தெரியாமல் இருக்கின்றது. தேர்வு செய்த மக்கள் தகுதியற்றவரை தேர்வு செய்துவிட்டோம் என்றால் மீண்டும் ஒரு வாக்கெடுப்பு ஒன்றை உடனடியாக நடத்தி அந்த வாக்கெடுப்பில் மக்கள் பெருந்தொகையாக இவர் தகுதியற்றவர் என்று வாக்களிப்பார்களாக இருந்தால் அவர் பதவியை விட்டு விலகி வெளியே செல்ல வேண்டும். இது ஜனநாயகத்தின் மீட்டெடுக்கின்ற ஒரு சட்டமாகும். இதே சட்டத்தை உலகில் பல நாடுகள் பல அரசியல்வாதிகளுக்கு எதிராக பயன்படுத்த வேண்டிய புதிய சூழலை உருவாக்க வேண்டும் என்பதன் ஒரு தொடக்க புள்ளியாக இது இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய CIA முன்னாள் தலைவரே பொது வழியில் நின்று இப்படி கூறுவது அந்த நாட்டில் எப்படி பகை ஆழமாக ஊடுருவி இருக்கின்றது என்பதன் அடையாளமாக இருக்கின்றது. இந்த விவகாரம் அமெரிக்காவில் எதை ஏற்படுத்தும்? அமெரிக்காவினுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சியை சேர்ந்தவர்கள் இது ஓர் அரசியல் சதி என்று கூறி இவருக்கு எதிராக மாறுவார்கள். CIA டைரக்டர் கூறியது சரி என்று அடுத்த அணியினர் கூறுவார்கள். ஏற்கனவே இரண்டாக பிளவுபட்டு கிடக்கின்ற அமெரிக்க சமுதாயம் மேலும் பல துண்டுகளாக பிரியுமே அல்லாமல் இதனால் வேறெந்த நன்மையும் வராதென்றும் வேறு சிலர் கூறுகின்றார்கள். இந்த கருத்து வந்து கொண்டிருக்க அமெரிக்க அதிபர் சீனாவிற்கு எதிரான தன்னுடைய கருத்தை வெளியிடுகின்றார். சீனா ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்கினால் அமெரிக்கா சீனாவினுடைய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கும் என்று கூறுகின்றார். சீனா ஆயுதங்களை வழங்கி இருக்கின்றதா என்பதை உறுதி செய்து சீனா
சீனாவுடன் அதற்கான பேச்சுக்களை நடத்துவதை விட சீனா வழங்கினால் 50% வரி என்று தேவையில்லாமல் சீனாவுடன் ஒரு பகையை வளர்த்துக் கொள்வது போன்ற கருத்தை கூறுவதனால் சீனாவுடனான நட்பில் மேலும் வெடிப்பே ஏற்படுமே அல்லாமல் இதை கேட்டு சீனா பயந்து ஈரானுக்கு ஆயுதங்களும் பணமும் கொடுப்பதை நிறுத்தி பின்வாங்கி விடும் என்று கருதிவிட முடியாது. சீனாவின் மீதான அவதூறை ஏற்படுத்துவதற்கு இவர் முயற்சி எடுக்கின்றார் என்றே சீனா கருதுவதற்கு இடமுண்டு. சீனாவும் டொனால்ட் ட்ரம்பும் சந்தித்து பேசுகின்ற பொழுது ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கிவிட்டே அவர் செல்வார். இதற்கு முன்னதாக சீனாவினுடைய இணைய ஹேக்கர்கள் அமெரிக்காவினுடைய தகவல்களை களவாடுகின்றார்கள் என்று கூறிய பொழுது சீன அதிபர் அமெரிக்கா நோக்கி புறப்பட்டார். அப்பொழுதுதான் அமெரிக்காவினுடைய NSA உளவு பிரிவை சேர்ந்த ஒருவரை கைது செய்தது சீனா. இவர் அமெரிக்காவிற்கு எதிராக ரஷ்யாவில் சென்று இப்பொழுது தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். எனவே சீனா களவாடவில்லை, அமெரிக்காவினுடைய உளவாளிகள் களவாடினார்கள் என்ற தகவலை வெளியிட்டு அவர் சென்றார். இப்படியான விவகாரங்களை ஏற்படுத்தி பேச்சுவார்த்தை மேசையிலே சமமாக பேசுவதற்குரிய சூழலை உருவாக்குவது சீன அமெரிக்க சந்திப்புகளினுடைய அடிநாதமாக இருக்கின்றது. எனவே சீனாவில் ஒரு பிழையை பிடித்தபடிதான் அமெரிக்க அதிபர் செல்வார். அதுபோல சீனாவினுடைய ஹுவாவை கைத்தொலைபேசி பிரிவு துப்பறிகின்றது என்ற பிரச்சனையை உருவாக்கி அடுத்த நாடகத்தை ஆடினார்கள். எனவே இந்த இருவரும் பேச்சுவார்த்தை மேசையில் சமமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு குற்றத்தை பிடித்தபடி சந்திப்பது கடந்த கால வரலாறாக இருக்கின்றது. அதே நாடகங்களில் ஓர் அங்கமாக இதுவும் இருக்கலாம் என்றே கருதப்படுகின்றது. இப்படி நாடகமெல்லாம் கண்டேன் உன் ஆடும் விழியிலே என்பது போல இவர்களுடைய நாடகங்கள் நடக்கின்றதா என்பதை சாதாரண பொதுமக்கள் சிந்திப்பார்களா இல்லையா என்பது பற்றி இவர்களுக்கு எந்த கவலையும் இருப்பது போலவும் தெரியவில்லை என்பதும் இந்த செய்திகள் தருகின்ற தொகுப்பு மூல முள்ளந்தண்டு பார்வையாக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுபோல வேடிக்கைகள் நிறைந்த பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.